ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 200 grams ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா பாயில் ஒரு 75% பாயில் ஆகும் பொழுது பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பூ எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண பிரியாணி மசாலா, அதோட கொஞ்சம் மட்டன் ஃபேட் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போதும் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நல்ல கலர் கொடுக்குறது. கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 150 கிராம் டொமேட்டோ, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 50 ml தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மட்டனை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி கூட போட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த பிரியாணி பட்டை மசாலா ஃப்ளேவர் வந்து மட்டனில் இறங்கணும். அதனால் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 4 விசில்ஸ் போதும், ரொம்ப பஞ்சு மாதிரி வர்றதுக்கு. ஆனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஸ்டாக் கொஞ்சம் இருந்தது, ஒரு 1/2 கிளாஸ் அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாமே வந்து மட்டன் கறியில் இறங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு வகையான தம் பிரியாணி தான். ஏன்னா இது வந்து நம்ம ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு லெமன் பிழிஞ்சிக்கோங்க. நம்ம இதோட வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, அதெல்லாம் வேணாம். கலர் இதுலேயே இருக்குது. மீன் வயல் நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ரைஸ் போட்டுட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு ரைஸ் குக்கரில் இப்போ அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு இந்த முக்கால் பாயிலான ரைஸ் எடுத்துகிட்டு அதில் போட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஏன்னா ரைஸ் குக்கர் வந்து அதிலே தம் ஆகிடும். ஆல்ரெடி அடியில் வந்து நமக்கு மட்டன் அப்புறம் அந்த ஸ்டாக் எல்லாமே இருக்கிறது, அதில் கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டோன்னா நீங்கள் தம் உடைக்க வேண்டிய அவசரம் கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்ச ரைஸ் மேலேயும் வந்து அது வெந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம தம் உடைக்க தேவையில்லை. ஸோ அடியிலேருந்து கிளறும் பொழுது அந்த பீஸ் எல்லாமே இருக்கும், அந்த மசாலாவும் இருக்கும்.
இதோடு சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வௌவால் மீன் வாங்கிட்டு வந்துட்டு அதை அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கோங்கூர சட்னி ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் அது. கோங்கூர சட்னி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைத்தாவும் பண்ணியிருக்கோம், தயிர் சட்னி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 kg ஒரு 4 பேர் வந்து 2 வேளை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெஸ்ட்டாக வந்துச்சு எனக்கு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு ரைஸும் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா, இட் ஒன்ட் டேக் மச் டைம் டு ப்ரிப்பேர் இந்த பிரியாணி. வெளியே வாங்கினா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். பட் வீட்டில் இது செய்கிற பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் பிள்ளைகளுக்கு எப்பவுமே வீட்டில் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். சூப்பராக வெந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச்.